நம்ம வீட்டு சமையல்லாம் மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ஒரு காயெல்லாம் சேர்த்து புளிக்குழம்பு தாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 6 தக்காளி நல்லா கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், நான் 4 காய் சேர்த்துருக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோன்னு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக கரைச்சி தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பரான காயெல்லாம் சேர்த்தா புளிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து